உலக இரட்சகர் அதிசீக்கிரத்தில் வரப்போகிற மகா மகிமையான கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினால் உங்களை நாங்கள் வாழ்த்துகிறோம். என் அன்பானவர்களே, நம்முடைய தேவன் நம்மை தேடிதான் இந்த உலகத்திற்கு அவர் வந்தார். ஆகவே அவர் இம்மானுவேல் என்று அழைக்கப்பட்டார். நமது ஆத்துமாவில், ஆவியில அவர் என்றென்றைக்கும் வாசம் செய்யும் தேவனாகவே அவர் நம்மை தேடி வந்த கர்த்தராகிய இயேசுவுக்கு நாம் கோடி கோடி நன்றி சொல்ல நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். 119ஆம் சங்கீதத்தில் 18வது வசனத்தை பாருங்கள். கர்த்தரிடத்தில் தாவீது இப்படியாக ஒரு விண்ணப்பத்தை வைத்து ஜெபித்தார். உமது வேதத்தில் உள்ள அதிசயங்களை நான் பார்க்கும்படிக்கு என் கண்களை திறந்தருளும். அல்லேலூயா. அன்பானவர்களே, இந்த புனித வேதாகமும் பரிசுத்த வேதம் பரிசுத்த ஆவியானவரால் அது எழுதப்பட்டது. பரிசுத்த ஆவியானவருடைய நிரப்புதலோடு தான் இந்த வேதத்தினுடைய வார்த்தையின் அர்த்தங்களை, ஆழங்களை, அதிசயங்களை, அடையாளங்களை, அற்புதங்களை நாம் கண்டுகொள்ள முடியும். பாவ சிந்தை உள்ள மனிதர்கள் இந்த பைபிளை படிப்பார்கள் என்றால் அவர்களுக்கு அநேக விஷயங்கள் விளங்காமலே போய்விடும். மாறாக அவருடைய பாவம் அவர்கள் சிந்தையில், இதயத்தில் இருக்கிறதுனால பைபிளில் பல இடத்துல குற்றம் காண்கிறவர்களாக, குறை சொல்லுகிறவர்களாக, என்றைக்கும் வாதம் பண்ணுகிறவர்களாகவே அப்படிப்பட்டவர்கள் இருப்பார்கள். அதுக்கு காரணம் அவர்களுடைய புத்தியில் இருக்கிற பாவம், அவங்க கண்கள் இருக்கிற பாவம், அவங்க இருதயத்தில் இருக்கிற பாவம். ஆமென் அன்பானவர்களே. என்றால் நம்முடைய தேவன் பரிசுத்தர். அவருடைய வார்த்தைகள் பரிசுத்தம் உள்ளது. பரிசுத்த ஆவியினால தான் வேதாகமும் எழுதப்பட்டது. ஆகவே பரிசுத்த ஆவியினுடைய தொடுதல் இல்லாமல் இந்த வேதத்தில் உள்ள எந்த வார்த்தையின் அர்த்தத்தையும் ஆழத்தையும் நாம் அறியவே முடியாது. எத்தனையோ வருஷங்கள் பைபிளை ஆராய்ச்சி செய்து பல டாக்டர் பட்டம் வாங்கினவர்கள் லட்சமான பேர் பூமியில் இருக்கிறார்கள். ஆனால் ஆவியானவருடைய அபிஷேகத்தோடு பிரசங்கிக்கிற ஒரு எளிய ஊழியக்காரனை போல அவர்களால் பிரசங்கிக்கவே முடியாது. காரணம், அவர்கள் அறிவை நம்பிக்கொண்டிருக்கிறவர்கள். ஆண்டவராகிய இயேசுவின் ஆவியானவரை அவர்கள் நம்புவது கிடையாது. அன்பானவர்களே, தாவீது வேண்டிக் கொண்டார், கர்த்தாவே, உடைய வேதத்துள்ள ரகசியங்களை நான் அறியும்படி என் கண்களை திறந்தருளும் என்று சொன்னார். நீங்கள் பரிசுத்த வேதத்தை படிக்க ஆரம்பிக்கும் போது வர்ணிக்க முடியாத அதிசயங்கள், இந்த வேதத்தம் தான் உலகம் உண்டாக்கப்பட்டதை போதிக்கிறது. அது எப்படி தேவன் உண்டாக்கினார், மனிதன் எப்படி உண்டாக்கினார், ஒரு ஆணிலிருந்து ஒரு பெண்ணை தேவன் எப்படி உண்டாக்கினார் என்று அப்படியே வர்ணித்து கொண்டே போகலாம். மரம், செடி, கொடிகள் எப்படி உண்டாக்கப்பட்டது, சூரிய சந்திரன் நட்சத்திரங்கள் எப்படி உண்டாக்கப்பட்டது, ரட்சிப்பு எப்படி கொடுக்கப்பட்டது, எப்படி நித்திய ராஜாவான இயேசு கிறிஸ்துவனுடைய வருகை அறிவிக்கப்பட்டது, எப்படி அவர் இந்த பூமியை ஆளுகை செய்கிறவராய் 1000 ஆண்டு ஆட்சி செய்கிறவராய் வருகிறார். அவர் செய்த வர்ணிக்க முடியாத அதிசயங்கள். யோவான் இந்த வேதத்தை எழுத பயன்படுத்தப்பட்ட போது அவர் என்ன எழுதுகிறார்? ஆண்டவராய் இயேசு செய்த அற்புதங்களை இன்னும் எழுத போனால் எழுதப்படும் புஸ்தகங்கள் உலகம் கொள்ளாது என்று எழுதுகிறார். அந்த அளவுக்கு அனுதினமும் வர்ணிக்க முடியாத அற்புதங்களை கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து செய்தாராம். எத்தனை வர்ணிக்க முடியாத அற்புதங்கள்! கடல் மோசே கையில் இருக்கிற கோலால் தட்டப்பட்ட போது 2ஆக பிளந்தது. வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம். ஆமென் அன்பானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செத்து போன பிணத்தை பார்த்து எழுந்து வா என்று சொன்னபோது அவன் எழுந்து வந்தது வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம். கொந்தளிக்கிற கடலுக்கு இயேசு கட்டளையிட்டார். பலத்த காற்றுக்கு இயேசு கட்டளையிட்டார். வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம். என் அன்பானவர்களே, மீனின் வாயிலே வெள்ளிக்காசை, அது எந்த மீனவனுக்கும் கிடைக்காமல் அது பேதுருக்கு மாத்திரம் கிடைக்கும்படி தேவன் செய்தார்னு வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம். எலியா தீர்க்கதரிசிக்கு காகம் சுட சுட இறைச்சியும் ரொட்டியும் கொண்டு வந்து கொடுக்க வைத்தது வர்ணிக்க முடியாத ஒரு அற்புதம் அல்லவா? கழுதை பேசியது,
எத்தனை பெரிய அதிசயம் என்று உங்களுக்கு விளங்குகிறதா? என் அன்பானவர்களே, யோசுவா வான மண்டலத்துக்கு கட்டளையிட்ட போது சூரியன் அப்படியே வானத்தில் நின்று விட்டதாம். அது மனித அறிவுக்கு எட்ட முடியாத ஒரு அற்புதம். இப்படி ஆயிரமான அற்புதங்கள் இந்த வேதத்தில் இருக்கிறது. ஆகவே இந்த வேதத்தின் தேவன் அற்புதமானவர், அதிசயமானவர், அவர் மகத்துவமானவர். ஆகவே நமது சுய அறிவை எண்ணி, நமது மாம்சீக அறிவை நினைத்து இந்த பரிசுத்த வேதத்தின் வார்த்தைகளை விளங்கிக் கொள்ளவே முடியாது. தேவனே, உம்முடைய அதிசயங்களை நான் தெரிந்து கொள்ள என் கண்களை திறந்தருளும் என்று கர்த்தரிடத்தில் நாம் உதவி கேட்டு, அவருடைய இரத்தத்தால், அவருடைய ஆவியால் நாம் கழுவப்பட்டு பிறகுதான் இந்த வேதத்தை படிக்கும்போது அந்த அதிசயங்களை தேவன் நமக்கு எடுத்து காட்டிக்கொண்டே இருப்பார். உலகம் அந்த அதிசயங்களை காணத்தான் வேண்டும். ஆவியின் ஏவுதலால் அது நடக்கும். நாம் ஜெபிப்போமா? மன்றாடுவோம். அன்புள்ள நேச கர்த்தாவே, நீர் அதிசயமானவர், நீர் அற்புதமானவர். மனித அறிவுக்கு எட்ட முடியாத மாபெரும் அற்புதங்களை நீ செய்ய வல்லவர். நீ செய்தவர், இப்பொழுதும் செய்து கொண்டிருக்கிறவர். தகப்பனே, எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை எங்களுக்கு அதிசயமான இரட்சகராய், மீட்பராய் அனுப்பி வைத்தீரே, உமக்கு கோடி நன்றி. உமது வசனம் வானம் அழிந்தாலும் பூமி அழிந்தாலும் என் வார்த்தைகள் அழியாது என்று சொன்னவரே, உம்முடைய வேதத்தின் ரகசியங்களை, அதிசயங்களை நாங்களும் அறியும்படி எங்களுடைய அறிவு கண்களை திறந்தருளும். உம்முடைய அதிசயங்களை ஜீவிய காலமெல்லாம் மனிதகுலம் முழுவதற்கு நாங்கள் எடுத்து பறைச்சாற்றுவோம். உம்மை மகிமைப்படுத்திக் கொண்டே வாழ்வோம். துதி உமக்கே, மகிமை உமக்கே. எங்கள் ஆண்டவர் இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென்.